திருக்குறள் மலையாளத்தில்தான் முதலில் மொழிபெயர்க்கப்பட்டது. மூணாறு மண்ணின் மைந்தர் தஞ்சை பல்கலைக்கழகத்தில் ஆற்றிய உரையில் அறிவித்தார். மூணாறின் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருக்குறள் பிற மொழிகளில் மலையாளத்தில்தான் முதலாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது என்றார் நமது மூணாறு மண்ணின் மைந்தரும் கேரள பல்கலைக்கழகத்தின் மனோன்மணியம் சுந்தரனார் திராவிட பன்னாட்டு மைய இயக்குனர் ப. ஜெயகிருஷ்ணன். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் இலக்கியத்துறை சார்பில் சீன கவிஞரும் யூசி அறக்கட்டளை விழா திருக்குறளில் கருத்தியல் மரபுகளும் மாற்றங்களும் என்கிற இருநாள் பன்னாட்டு கருத்தரங்கில் தொடக்க விழாவில் அவர் பேசியது. தமிழில் முதல் நூலாக கூறப்படும் தொல்காப்பியம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. அதேபோல திருக்குறளும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியது. ஆனால் மலையாளத்தில் முதல் நூலாக ராமசரிதம் கிபி 10ஆம் நூற்றாண்டில்தான் உருவானது. இதேபோல முதன் நூலாக தெலுங்கில் ஆந்திர சப்த சிந்தாமணி 11ஆம் நூற்றாண்டிலும் கர்நாடகாவில் கவிராஜ மார்க்கம் 8ஆம் நூற்றாண்டில் தான் எழுதப்பட்டன என்றாலும் மலையாளம், தெலுங்கு, கன்னட மக்களும் 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு சங்க இலக்கியம், பக்தி இலக்கியம், திருக்குறள், சிலப்பதிகாரம் உள்ளிட்ட இலக்கியங்களை தமிழ் மொழி வழியாகவே படித்தனர். சங்க இலக்கியங்களிலுள்ள 2381 பாடல்களில் 500 பாடல்கள் இன்றைய கேரளத்தைச் சேர்ந்தவை. சங்க இலக்கியங்களிலுள்ள 500 இடப்பெயர்களில் 100 இடப்பெயர்கள் கேரளத்தில் உள்ளன. எனவே பிற திராவிட மொழிகளை விட தமிழுக்கும் மலையாளத்திற்கும் நெருக்கம் மிகுதியாக உள்ளது. உலக அளவில் பைபிளுக்கு அடுத்து திருக்குறள் தான் அதிக அளவிலான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. இதில் முதலாக கிபி 1525 மலையாளத்தில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது. மலையாளத்தின் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு இதுவரை 25க்கும் அதிகமான நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. திருக்குறளை மலையாள கவிஞர்கள் நிறைய பேர் போற்றியுள்ளனர். கேரளத்தில் கோட்டயம் பகுதியில் மலையாள மக்களின் ஒரு இன பிரிவினர் நாள்தோறும் திருவள்ளுவர் சிலையை தெய்வமாக வணங்கி திருக்குறளை வாசிக்கும் பழக்கம் இப்பொழுதும் தொடர்கிறது. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஏராளமான சொற்கள் கேரளத்தில் உள்ளன. திருக்குறள் மற்றும் சங்க இலக்கியத்திற்கும் கேரளத்திற்கும் உள்ள தொடர்பு, தமிழ்மறை ஒப்பீடு, மொழிபெயர்ப்பு உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்வதற்காக கேரள பல்கலைக்கழகத்திற்கு தமிழக அரசு ரூபாய் 1 கோடி வழங்கியுள்ளது. இதற்காக பல்வேறு பணிகளை செய்து வருகிறோம் என்கிறார் மூணாறு மண்ணின் மைந்தர் ஜெயகிருஷ்ணன். இவ்விழாவிற்கு துணைவேந்தர் பொறுப்புக்குழு உறுப்பினர் பாரதஜோதி தலைமை வகித்தார். சிங்கப்பூர் பீடோக் பாடசாலை தமிழ்துறை தலைவர் உமா மகேஸ்வரி, பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் பன்னீர்செல்வம், மொழிப்புல முதன்மையாளர் கவிதா, இலக்கிய துணைத் தலைவர் தேவி ஆகியோர் பேசினர். முன்னதாக கலைப்புல முதன்மையாளரும் கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளருமான இணையப்பிள்ளை வரவேற்றார். நிறைவாக பிரதிபா நன்றி கூறினார். முனைவர் வாசுதேவன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்.